ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் கோடெக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட நவம்பர் டிசம்பர் 2025 அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் யூனிட் வைஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ ரெகுலேஷன் 2021 உள்ள சிஎஸ்சி, பிடெக் ஏடிஎஸ், அதே மாதிரி பிடெக்லேயே சிஎஸ்சி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்க்குள்ள பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். செமஸ்டர் 5ல் உள்ள CS 3551ஓட டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதான் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனல் புதுசாக எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூனிட் 1ல் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஏல டிஃபைன் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்னா என்ன, தென் வாட் இஸ் அ மெசேஜ் பாசிங் சிஸ்டம். ஸோ மெசேஜ் பாசிங் சிஸ்டம்னா என்ன, தென் டிஃபைன் அசிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன். And then what are the primitives for distributed communication? என்னென்ன primitives இருக்குது. Then what is the global state of a distributed system? என்னென்ன global state இருக்குது. Then part B பார்த்தோம் அப்படின்னா explain message passing systems versus shared memory systems. So message passingக்கும் shared memoryக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. Then discuss synchronous versus asynchronous executions with examples. Then explain the model of distributed executions and communication network. Then discuss design issues and challenges in distributed systems. என்னென்ன issues and challenges இருக்குது நம்ம டிஎஸ்ல. தென் அதோட ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, construct a global state for a given distributed system with the 3 processes and events. global state வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், 3 ப்ராசஸும் ஈவெண்ட்ஸும் இருக்கணுமா. Then given a message sequence, identify whether system is synchronous or asynchronous. Then explain motivation for distributed systems. And fourth question பார்த்தோம்னா, describe models of communication networks that was fully connected ring bus. Topology of networks பார்ப்போம்ல, ஸோ அந்த கான்செப்ட். தென் செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டைம் அண்ட் குளோபல் ஸ்டேட். ஸோ இதில் பார்ட் ஏ வந்து வாட் இஸ் வெக்டார் டைம். ஸோ வெக்டார் டைம்னா என்ன, தென் டிஃபைன் ஸ்கேலார் லாஜிக்கல் கிளாக். தென் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டோட்டல் ஆர்டர் மெசேஜ் டெலிவரி. தென் வாட் இஸ் குரூப் கம்யூனிகேஷன். ஸோ ஜிசினா என்ன. தென் டிஃபைன் ஸ்னாப்ஷாட் இன் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ். தென் பார்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் என்டிபி அண்ட் ஃபிசிக்கல் கிளாக் சிங்க்ரனைசேஷன். ஸோ மோஸ்ட்லி இது வந்து நமக்கு ஓஎஸ் ஆஸ் வெல் அஸ் நம்மளோட சிங்க்ரனைசேஷன் லைக் டேட்டாபேஸில் உள்ள அந்த கொஞ்சம் கான்செப்ட் மாதிரி இருக்கும். தென் எக்ஸ்பிளைன் ஸ்கேலார் அண்ட் வெக்டர் லாஜிக்கல் கிளாக்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். தென் டிஸ்கஸ் மெசேஜ் ஆர்டரிங். ஸோ மெசேஜ் ஆர்டரிங் பேரடைம்ஸ் பார்த்தோம்னா ஃபிபோ, கேஷுவல் அண்ட் தென் டோட்டல். தென் எக்ஸ்பிளைன் ஸ்னாப்சாட் அல்காரிதம்ஸ். ஸோ ஃபார் ஃபிபோ சேனல்ஸ். ஸோ ஃபிஃபோங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் சேனல்ஸ். அதோட ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, கம்ப்யூட் வெக்டார் டைம் ஸ்டாம்ப்ஸ் ஃபார் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அக்ராஸ் 3 ப்ராசஸஸ். 3 ப்ராசஸ் வந்து நமக்கு இருக்கும் வெக்டார் டைம். தென் செக் வெதர் டெலிவர்ட் மெசேஜஸ் சாட்டிஸ்ஃபை கேஷுவல் ஆர்டர். டெலிவர் மெசேஜஸ் வந்து கேஷுவல் ஆர்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணும். தென் அப்ளை சாண்டி லாம்பார்ட் ஸ்னாப்ஷாட் ஆன் a given channel message diagram. தென் ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் லாஜிக்கல் கிளாக்ஸ் அண்ட் their importance in DS. இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும் கேஷுவல் ஆர்டரையும் டோட்டல் ஆர்டரையும். தென் தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் மியூடெக்ஸ் அண்ட் டெட்லாக். ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், டெட்லாக் சொல்லுவோம். இது அப்படியே ஓஎஸ்ல உள்ள கான்செப்ட் தான். டிஃபைன் டிஸ்ட்ரிபியூட்டட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், தென் லாம்பர்ட்ஸ் அல்காரிதம், சுசுகி கசாமி டோக்கன் அல்காரிதம். தென் டிஃபைன் டெட்லாக் இன் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் டெட்லாக் எப்படி அக்கர் ஆகுது. தென் வாட் இஸ் த சாண்டி மிஸ்ரா ஹாஸ் அல்காரிதம். தென் பார்ட் பி பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் லாம்பர்ட்ஸ் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் மியூடெக்ஸு, தென் ரிச்சர்ட் அகர்வால் அல்காரிதம். நிறைய அல்காரிதம் உண்டு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் டிஸ்கஸ் டெட்லாக் மாடல்ஸ். அதில் வந்து AND மாடல் வெர்சஸ் ஆர் மாடல். தென் எக்ஸ்பிளைன் சாண்டி மிஸ்ரா ஹாஸ். தென் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் லாம்பர்ட்ஸ் அல்காரிதம் டு கம்ப்யூட் ரிக்வெஸ்ட் டைம் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ் ஆர்டர் ஃபார் ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப். இதில் ஐடென்டிஃபை பண்ணும் டெட்லாக் யூசிங் AND ஆர் மாடல்ஸில். தென் ட்ரேஸ் சுசுகி கசாமி அல்காரிதம் ஃபார் பை ப்ராசஸ் ரெக்வெஸ்டிங் ஏ டோக்கன். மேபி தியரியாக கேட்குறாங்கன்னா explain token based versus non-token based mutual exclusion. And then Richard Agarwala's advantages.
தென் ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கன்சென்சஸ் அண்ட் ரெக்கவரி. சில வந்து டிஃபைன் கன்சென்சஸ் என்ன, வாட் இஸ் அக்ரிமெண்ட் இன் ஃபெயிலியர் ஃப்ரீ சிஸ்டம், தென் டிஃபைன் செக் பாயிண்ட், ரோல் பேக் ரெக்கவரினா என்ன, தென் டிஃபைன் கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங். தென் பார்ட் பி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கன்சென்சஸ் ப்ராப்ளம் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் அக்ரிமெண்ட், தென் டிஸ்கஸ் அக்ரிமெண்ட் இன் synchronous as asynchronous system, then explain checkpoint based recovery, அதோட issues, then describe coordinated checkpointing and asynchronous checkpointing. அதில் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை domino effect in sequence of checkpoints, then construct a coordinated checkpointing schedule for both process, then solve a consensus problem is failure free synchronous system. then அதோட தியரி பார்த்தோம்னா explain message locking and its forms. இதில் pessimistic and optimistic சொல்லுவோம். then ரெண்டு டிஃபரன்ஷியேஷன் என்னன்னா ஃபெயில் ஸ்டாப் அண்ட் பைசாண்டி ஃபெயிலியர்ஸ். தென் 5th யூனிட் பார்த்தோம்னா கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ டிஃபைன் கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, தென் வாட் ஆர் கிளவுட் சர்வீஸ் மாடல்ஸ், தென் ஸ்கேலபிலிட்டினா என்ன, தென் வாட் இஸ் வர்ச்சுவலைசேஷன், தென் வாட் இஸ் லோட் பேலன்ஸ். தென் இதில் பார்ட் பி பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ் வித் டயக்ராம்ஸ், தென் டிஸ்கஸ் கிளவுட் சர்வீஸ் மாடல்ஸ். அதில் வந்து ஐஏஎஸ், பிஏஎஸ், சர்ஸ், then scalability, elasticity, replication and monitoring na enna, then explain compute, storage and application services in cloud platforms. So cloud platforms ella vandrum. Then idhula problems eppadi irukkalana, best deployment model for a given organization scenario, then compare scalability versus elasticity in cloud with a case study, then decide a load balanced. So cloud architecture oda idu with the help of e-commerce application ku. Then theory pathina characteristics of cloud computing, then challenges in cloud adaptation, அதில் வந்து security, vendor lock, performance வந்துடும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. தென் வேறு என்னென்ன சப்ஜெக்ட்க்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறது கேளுங்க. அண்ட் தென் ஃபஸ்ட் இயர்ஸ்க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நாளையிலேருந்து போட போகிறோம். ஆஸ் வெல் அஸ் லேபுக்குரிய கொஸ்டின் செட்டு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை. ஸோ ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு எப்படி எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற பேட்டர்னும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.